ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா, இன்றைக்கி சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. தக்காளி தான் கடைய போகிறோம் கிராமத்து ஸ்டைலில். எப்படி கிராமத்து முறைப்படி தக்காளி கடைப்பலான்னு பார்க்கலாம். நாங்கள் 2 பேர் தான், அதனால் எங்களுக்கு 4 பழம் போதும். சின்ன வெங்காயம் தீர்ந்து போச்சு. சின்ன வெங்காயம் தீர்ந்து போச்சுன்றதை விட நான் மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் பயன்படுத்த மாட்டேன். பெரிய வெங்காயம் 2 சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். இதை பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கலாம். வாங்க, பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த பச்சை மிளகா 2 போட்டுக்கலாம். நறுக்கி அதில் போட்டுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். இது ஈஸியாக கடைஞ்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம அவசரத்துக்கு இதை செஞ்சுக்கலாம். அந்த காலத்துலலாம் நல்லா வதக்கி மண் சட்டியில் வச்சு கடைவாங்க. இப்போ நமக்கு அதெல்லாம் கடைய தெரியாது. கடைய தெரியும், அது 2 பேருக்கு அதெல்லாம் கடையிறதுக்கு நேரம் இல்லை. ஆயில் நல்லா காயட்டும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது கடையிறதுக்கு நல்லா வதக்கக்கூடாது. அது வதக்கினா டேஸ்ட்டு மாறி போயிடும். சும்மா ஒரு லைட்டாக 2 வதக்கி விட்டுட்டு தக்காளி போட்டுடுவோம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. சும்மா ஒரு லைட்டாக வதக்கி தண்ணியை ஊற்றி வேக வச்சா போதும். லைட்டாக வதக்கினா போதும். இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அப்போ தான் அது நல்லா கடையை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்தளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நல்லா வேகட்டு கொஞ்ச நேரம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும், கடைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரம் பத்தாது, அதுக்காக தான் போட்டிருக்கேன். இதை தக்காளி கடைச்சல்ன்றது சொல்கிறத விட குழம்புன்னு கூட சொல்லலாம். இன்னும் தண்ணி ஊற்றாமல் கட்டியாக கடைஞ்சால் சாப்பாடுக்கு போட்டு பண்ணிடலாம். நாங்கள் கட்டியாக வச்சு எங்களுக்கு பிடிக்காது. அதுதான் கொஞ்சம் குழம்பு மாதிரி தண்ணியாக வச்சுருக்கோம். இப்போ நல்லா கொதிச்சு கிடைக்கும். தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், அவ்வளோதான். இது கடையவே தேவையில்லை. நான் கட் பண்ணதுலேயே நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டேன். நான் பாருங்கள், உப்பு பார்த்துக்கலாம். உப்பு உரப்பு எல்லாம் இந்த மாதிரி நீங்களும் சிம்பிளாக நேரம் ஆச்சுட்டா இந்த மாதிரி 10 நிமிஷம் ரெடி பண்ணுற ஒரு குழம்பு தயார் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், கடையவே தேவையில்லை. பாருங்கள், எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணி போடுவோம். தக்காளி கடைகள் ரெடி. பாய்.